அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மஞ்சுளா. எனக்கு இப்போது 24 வயது ஆகிறது. எங்கள் வீட்டில் நான், அப்பா, அம்மா மற்றும் எனக்கு ஒரு தம்பி ஆகியோர் இருக்கிறோம். நாங்கள் பெரிதாக வசதியெல்லாம் கிடையாது. ஏழை குடும்பம்தான். எனது அப்பா எங்களை கூலி வேலை செய்துதான் படிக்க வைத்தார். இப்படி இருக்க நான் பக்கத்திலுள்ள ஒரு கிராமத்தில் உள்ள பள்ளியில் படித்து வந்தேன். நான் படிக்கும் பள்ளி என் கிராமத்திற்கு பக்கத்து கிராமத்தில் இருப்பதால் நாங்கள் பேருந்தில்தான் சென்று படிக்க வேண்டிய சூழ்நிலையும் இருந்தது. இப்பொழுது அதே கிராமத்தை சேர்ந்த முகில் என்பவர் அதே பேருந்தில் வருவார். அவர் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். என்னவென்று தெரியவில்லை, நான் பேருந்தில் ஏறி அமர்ந்திலிருந்து இறங்கும் வரையிலும் என்னை கண் இமைக்காமல் பார்த்து கொண்டே இருப்பார். ஆரம்பத்தில் அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளாத நான் போக போக அவர் என்னிடம் ஏதோ சொல்ல வருகிறார் எனக்கு தெரிய வந்தது. அவர் பார்க்கும் பார்வையிலும் நான் என்னை அவர் காதலிக்கிறார் எனவும் புரிந்து கொண்டேன். அவர் நான் பேருந்தில் ஏறியதிலிருந்து இறங்குவதற்குள் ஒரு 100 முறையாவது என்னை பார்த்து விடுவார். எனது அப்பாவிற்கு காதல் எல்லாம் பிடிக்காது. அதனால் ஆரம்பத்தில் நான் அமைதியாக இருந்து விட்டேன். ஆனால் அவரின் பார்வையில் மூழ்கி போன என் மனதிற்கு அதெல்லாம் தெரியவில்லை. நானும் அவரை காதலிக்க ஆரம்பித்தேன். இப்படியே அந்த பேருந்தில் எங்கள் காதல் பூத்து கொண்டிருந்தது. இப்படி இருக்க எனக்கு பள்ளியும் முடிந்து நான் அவர் படிக்கும் கல்லூரியிலேயே 1ஆம் ஆண்டும் சேர்ந்தேன். நான் கல்லூரி சேர்ந்தது அவரை தினமும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான். நாங்கள் இருவருமே முன்பை போலவே ஒரே பேருந்தில் ஒன்றாகவே சென்று கொண்டிருப்போம். எனது காதலை பற்றி அக்கம் பக்கம் மற்றும் பேருந்தில் வருபவர்கள் எல்லோருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்தது. அது படிப்படியாக மேலும் பரவ ஆரம்பித்து எங்கள் வீட்டிற்கு மற்றும் எனது அப்பாவிற்கும் தெரிய ஆரம்பித்தது. எங்கள் வீட்டில் காதலுக்கு எதிர்ப்பு என்பதால் நான் எவ்வளவோ அழுதும் என் அப்பாவிடம் நான் கெஞ்சி பார்த்தும் அவர் அதற்கு ஒப்புக்கொள்ளவே இல்லை. ஆனால் முகில் குடும்பத்தில் அப்படி கிடையாது. வீட்டிற்கு முகில் ஒரே பிள்ளை என்பதால் அவரை அவர்கள் வீட்டில் செல்லம் கொடுத்து வளர்த்தார்கள். அவர்கள் வீட்டில் காதலுக்கு சம்மதம் தெரிவித்தனர். ஆனால் எங்கள் வீட்டில் காதலுக்கு சம்மதம் தெரிவிக்காத நிலையில் நான் முகிலிடம் எனது அப்பா மிகவும் கோபமாக இருக்கிறார், அவரை மீறி நான் எதுவுமே செய்ய முடியாது என்று கூற, சரி அதை விடு, நான் பார்த்து கொள்கிறேன், எங்கள் வீட்டில் வந்து உன்னை பெண் கேட்கிறோம், எனக்கு நம்பிக்கை என்று நம்பிக்கை கொடுத்தார். அந்த நம்பிக்கை அவர் மேல் உள்ள காதலை மேலும் அதிகரிக்க தொடங்கியது. பிறகு முகில் சொன்னது போலவே அவர் அம்மா மற்றும் அப்பா ஆகியோரை அழைத்து எங்கள் வீட்டிற்கு வந்து பெண் பார்க்க வந்தார்கள். முதலில் தயக்கம் காட்டிய எனது அப்பா பிறகு அவர்கள் வசதியான குடும்பம் என்பதால் நான் சந்தோஷமாகவும் வசதியாகவும் வாழலாம் என அவர் மனதில் யோசித்துவிட்டு என்னை திருமணம் செய்து கொடுக்க ஒப்பும் கொண்டார். அவர் கூறிய வார்த்தை எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தந்தது. எங்கள் குடும்பத்தையே என்னால் நம்ப முடியவில்லை. இவ்வளவு சந்தோஷம் என் மனதில். ஏனென்றால் முகில் என்னுடைய உயிரில் பாதி. இப்படி காலம் போக எனக்கும் முகிலுக்கும் நிச்சயதார்த்தம் இரு வீட்டாரின் சம்மதத்துடன் முடிந்தது. முகிலும் இப்பொழுதுதான் கல்லூரி படிப்பை முடித்தார். நானும் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தேன். அதனால் நான் படிப்பை முடிக்கும் வரை முகில் வெளிநாடு செல்லவும் முடிவெடுத்தார். அதன்படி வெளிநாடும் சென்றான். இதற்கிடையில் கணவருக்கும் வெளிநாட்டில் நல்ல வேலையாக கிடைக்கவே எனது படிப்பு முடியும் வரை இருந்துவிட்டு வரலாம் என்று நினைத்து அவரும் வெளிநாட்டிற்கு சென்று விட்டார். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் தொலைபேசியில் அடிக்கடி முகம் பார்த்து பேசிக்கொள்வதால் பிரிவின் வேதனை அவ்வளவாக எங்களுக்குள் தெரியவில்லை. கல்லூரி வாழ்க்கையும் சந்தோஷமாக சென்றது. எனது கல்லூரி படிப்பு முடிந்து இத்தனை நாள் காத்திருந்த நாளும் வந்தது. முகில் வெளிநாட்டிலிருந்து வந்து திருமணத்திற்கான ஏற்பாடுகளும் தொடங்கினார். நல்ல வேலையும் அதற்கு ஏற்றார் சம்பளம் என்பதால் முகில் விடுமுறையில்தான் வந்திருந்தார். இந்த நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாகும். அதற்கு காரணம் இன்று எனது திருமணம். எல்லா பெண்களுக்குமே திருமணம் என்றால் தனி ஒரு சந்தோஷம்தான். அதுவும் 3 வருடங்களாக காதலித்த ஒருவரை மனம் செய்து கொள்ள போகிறோம் என்றாலே சொல்லவா வேண்டும். அந்த சந்தோஷத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அதன் பிறகு நாங்கள் எதிர்பார்த்ததை விட எங்கள் திருமணமும் மிகவும் மகிழ்ச்சியாக நடந்தது. அன்று நாங்கள் இருந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. எங்களின் வாழ்க்கையும் சந்தோஷமாக தொடங்கியது. திருமணம் முடிந்து நாங்கள் சுற்றி பார்க்க பல இடங்களுக்கும் சென்றோம். அப்போதெல்லாம் அந்தந்த இடங்களில் புகைப்படங்களையும் எடுத்துக்கொண்டோம். நாங்கள் தங்கியிருந்த அறைக்கு வந்த பிறகும் புகைப்படங்களை எடுத்துக்கொண்டோம். அதில் என் கணவனும் நானும் கவர்ச்சியான புகைப்படங்களும் எனக்கு விருப்பமில்லாமல் என்றாலும் கணவர்தான் ஒரு ஞாபகமாக இருக்கட்டுமே என எடுத்தும் கொண்டார். என் கணவர் எது கேட்டாலும் செய்த நான் அதையும் செய்ய ஒப்பும் கொண்டேன். ஆனால் எனக்கு அப்பொழுது தெரியவில்லை, நான் தெரியாமல் செய்த ஒரு செயல் என் வாழ்க்கையே புரட்டி போடும் என்று.
இப்படியே 3 மாதம் எங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக போய் கொண்டிருந்தது. கணவர் மீண்டும் வெளிநாடு செல்வதற்காக இந்நேரமும் வந்தது. கணவர் என்னிடம், இன்று 2 வருடங்களில் அனைத்தையும் முடித்து கொண்டு சொந்த ஊருக்கு வந்து விடுகிறேன். நல்ல வேலை, நல்ல சம்பளம் என்பதால் தான் விடுவதற்கு மனமில்லை. அப்படி இல்லை என்றாலும் கூட சில மாதங்களிலேயே உன்னையும் அழைத்து சென்று விடுகிறேன் என ஆறுதல் கூறிவிட்டு அவர் மீண்டும் வெளிநாட்டுக்கு சென்றார். கணவர் சென்ற 1 வாரம் என் கண்ணில் கண்ணீர் மலை மட்டுமே பொழிந்தது. எப்பொழுதும் கவலையாக இருந்த என்னை என் மாமியார் மாமனார் தான் தேற்றினார்கள். பிறகு நானும் நிலைமையை புரிந்து கொண்டு சில நாட்களிலேயே அந்த கவலையிலிருந்து வெளியே வந்தேன். அதன் பிறகு என் மாமனார் மாமியாரை பார்த்து கொண்டு வீட்டு வேலைகளையும் செய்து கொண்டு என் கணவருடன் அவ்வப்போது வீடியோ காலிலும் பேசி வந்தேன். எவ்வளவுதான் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாலும் நிறைய நேரம் மிச்சமாகியது. நானும் படித்திருந்ததால் அதற்கேற்ற வேலைக்கு செல்லலாம் என முடிவெடுத்தேன். இதை பற்றி கணவர் வீட்டாரிடம் தெரிவிக்க அவர்களும் மறுப்பு எதுவும் கூறவில்லை. கணவரும் சந்தோஷமாக சம்மதித்தார். சில நாட்களிலேயே நல்ல வேலையும் கிடைத்தது. ஆரம்பத்தில் சம்பளம் சற்று குறைவு என்றாலும் போக போக அதிகம் தருவதாக கூறியிருந்தனர். அது மட்டுமல்ல, வேலை பக்கத்து கிராமத்திலேயே கிடைத்ததால் நான் பேருந்திலேயே சுலபமாக சென்று வந்து விட்டேன். இப்படி 6 மாதம் வரை வேலைக்கு மகிழ்ச்சியாக சென்று வந்தேன். பகலில் வேலைக்கு செல்வதால் இரவில் முகிலுடனும் ஃபோனில் பேசி கொண்டிருப்பேன். பெரும்பாலும் முகத்தை மறைத்து கொண்டுதான் பேசி கொண்டிருப்பேன். அப்பொழுது எல்லாம் முகில் என்னை அழகாக இருக்கிறாய் என்று புகழ்ந்து கொண்டே இருப்பார். அது மட்டுமல்ல, இந்த அழகை ஃபோட்டோ எடுத்து அனுப்பும்படியும் கேட்பார். அதோடு நிறுத்தாமல் என்னிடம் சில கவர்ச்சியான புகைப்படங்களையும் அனுப்பும்படியும் கெஞ்சி கேட்பார். எனக்கும் சற்று தயக்கமாக இருந்தாலும் முகில் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று அவர் சொன்னதைப் போல அப்படியே நான் செய்தேன். இப்படியே போக எங்கள் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக போய் கொண்டிருந்தது. ஒரு நாள் நான் வேலைக்கு செல்வதற்கு தயாராகி பேருந்தில் ஆஃபீஸுக்கு சென்று விட்டேன். பிறகு வேலை முடிந்து பேருந்தில் திரும்பி வந்து கொண்டிருக்க மாலை நேரம் என்பதால் நல்ல கூட்ட நெரிசலாக இருந்தது. நானும் வேறு வழியில்லாமல் முண்டியடித்து கொண்டு பேருந்திலும் ஏறிவிட்டேன். சென்று கொண்டிருக்கும் பொழுதே எனது அத்தை எனக்கு கால் செய்ய அதை பேசிவிட்டு மீண்டும் எனது பைக்குள் ஃபோனை வைத்தும் விட்டேன். வீட்டிற்கு வந்ததுமே துணிகளையெல்லாம் மாற்றிவிட்டு என்னுடைய பைக்குள் இருந்த ஃபோனை பார்க்க நான் அதிர்ந்து போனேன். ஏனென்றால் அங்கு என்னுடைய ஃபோன் இல்லை. என்ன செய்வதென்றே புரியாமல் பலமுறை தேடியும் பார்த்தேன். ஆனால் அது கிடைக்கவே இல்லை. ஒருவேளை கைப்பையில் வைக்கும் பொழுது தவறி கீழே விழுந்து விட்டதோ என எனது மாமியாரின் ஃபோனிலிருந்து எனது ஃபோனுக்கு அழைத்தேன். ஆனால் அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதாக வந்தது. மேலும் எனக்கு பயம் அதிகரித்தது. நான் என் கணவன் முகிலுக்கு அனுப்பிய ஃபோட்டோக்கள், நாங்கள் ஹனிமூன் சென்றபோது எடுத்த வீடியோக்களும் அதில்தான் இருந்தன. என்ன செய்வது என்று புரியாமல் வெகு நேரமாக பதட்டத்துடனே அலைந்து கொண்டிருந்தேன். என்னை கவனித்த மாமியாரும் இதை பற்றி கேட்க நானும் ஃபோனை தொலைந்து விட்டதாக கூறினேன். ஆனாலும் எனக்கு சிறிதாக நம்பிக்கை இருந்தது. காரணம், நான் நன்றாக பாஸ்வேர்டு மற்றும் அனைத்து புகைப்படங்களையும் பாதுகாப்பான ஆப்பில் தான் வைத்திருந்தேன். அதை யாராவது பார்க்க முயற்சி செய்தால் தானாக அழிந்துவிடும் வகையில்தான் செயல்படக்கூடியது. சிறிது நேரத்திலேயே முகிலும் மாமியாரின் ஃபோனுக்கு தொடர்பு கொண்டு, எதனால் உன்னுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது என கேட்க ஆரம்பித்தார். நானும் அவரிடம் ஃபோனை தொலைந்து விட்டதாக தெரிவிக்க அவரும் பதறிப்போனார். பிறகு நான் தான் எதுவும் ஆகாது, அனைத்தும் பாதுகாப்பாகவே இருக்கும் என நம்பிக்கையும் அளித்தேன். பின்பு அவரும் சமாதானம் அடைந்தார். பிறகு சில நாட்களிலேயே புதிய தொலைபேசியை வாங்கி கொள்வதற்கான கணவர் பணமும் அனுப்பி வைத்தார். அதில் உள்ள எண்களை முக்கியம் என்பதால் அதே நம்பரை வாங்கியும் கொண்டேன். அதன் பிறகு எப்பொழுதும் போல வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. நானும் ஃபோனை தொலைந்த விஷயத்தை மறந்து விட்டேன். ஒரு நாள் தெரியாத நம்பரிலிருந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்று வந்தது. நானும் தெரியாதவர்கள் என்பதால் அப்படியே விட்டுவிட்டேன். தொடர்ந்து இதைப்போல 2-3 தடவை வந்தது. நானும் அதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. பிறகு அதே நம்பரிலிருந்து அழைப்பும் வந்தது. நானும் குழம்பி போய் யாராக இருக்கும் என பேசத் தொடங்கினேன். எதிரே பேசியவன் தன்னை ரகு என என்னிடம் கூறினான். நானும் என்னவென்று கேட்க, அதன் பிறகு அவன் பேசிய வார்த்தைகளை கேட்டு நான் அதிர்ந்து போனேன். அவன் என்னிடம், உங்களின் தொலைந்து போன தொலைபேசியிலுள்ள அனைத்து விவரங்களும், அதிலுள்ள ஃபோட்டோக்கள் மற்றும் வீடியோக்கள் அனைத்துமே என் கையில் தான் உள்ளது. எனக்கு தேவை பணம் மட்டுமே. அதை நீங்கள் கொடுத்து விட்டால் அதை அனைத்தையுமே அழித்து விடுவேன். இல்லையென்றால் உங்கள் ஃபோனில் உள்ள எல்லா உறவுகளுக்கும் அந்த ஃபோட்டோவை அனுப்பிவிடுவேன் என மிரட்டினான். வேறு எதையாவது யோசித்து கொண்டு போலீஸிடமோ அல்லது வேறு யாரிடமோ சொன்னால் கூட என்னை அவர்களால் கண்டுபிடிக்க முடியாது. அப்பொழுதும் கூட நான் சொன்னதை செய்து விடுவேன். நன்றாக யோசித்து ஒரு முடிவெடுங்கள் என வைத்து விட்டான். அதன் பிறகு சில நிமிடங்களிலேயே என்னுடைய பழைய தொலைபேசியில் இருந்த 2-3 ஃபோட்டோக்களையும் அனுப்பி வைத்தான். அதிலிருந்தே எனக்கு புரிந்து போனது அவன் சொல்வது உண்மைதான் என்று. நான் என்ன செய்வதென்று எனக்கு புரியவில்லை. வெகு நேரமாக பதட்டத்துடன் யோசித்து கொண்டு இருந்தேன்.
அதை பற்றி கணவரிடமும் சொல்லலாம் என்று முடிவும் செய்தேன். பிறகு அவரிடம் சொல்லி அவரையும் பதட்டப்பட வைக்க நான் விரும்பவில்லை. இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் எனது நிலைமை என்னாகும் என்று நினைக்கும் பொழுது அழுகையாக வந்தது. என்ன செய்வது என்று தெரியாமலும் குழம்பி போனேன். அப்பொழுதுதான் எனக்கே தெரிய வந்தது, நாங்கள் முன்பின் யோசிக்காமல் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டோம் என்று. ஆனால் இப்பொழுது வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதையும் புரிந்து கொண்டேன். நன்றாக யோசித்து நல்ல முடிவாக எடுத்தால்தான் நான் இதிலிருந்து தப்பிக்க முடியும் என்பதையும் நான் உணர்ந்து கொண்டேன். எவ்வளவு யோசித்தாலும் இதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்பது மட்டும் எனக்கு புரியவில்லை. கடைசியில் அவன் கேட்கும் பணத்தை கொடுத்து விடலாம் என்றும் முடிவெடுத்தேன். எனக்கு பணத்தை விட என்னால் எனது குடும்பத்தினருக்கும் கணவரின் குடும்பத்தாருக்கும் கெட்ட பெயர் வந்துவிடக்கூடாது என்றுதான் நான் நினைத்தேன். 3 நாட்கள் கழித்து ஃபோனில் தொடர்பு கொண்ட அவனும் 1,00,000 ரூபாய் பணம் கேட்டான். அதன் பிறகு என்னை தொல்லை செய்ய மாட்டேன் என்றும் அனைத்தையுமே அழித்து விடுகிறேன் எனவும் கூறினான். நானும் அவனை நம்பி 1,00,000 ரூபாய் ஆன்லைன் பரிவர்த்தனை மூலமாக அவனுக்கு அனுப்பி வைத்தேன். நானும் வேலைக்கு செல்வதாலும் வீட்டில் நல்ல வசதியாக இருந்ததாலும் அவன் கேட்ட பணம் பெரிதாக எனக்கு தெரியவில்லை. அவன் சொல்வது போல நடந்து கொள்வான் என்று நம்பினேன். ஆனால் அது தவறு என போக போகத்தான் புரிய ஆரம்பித்தது. இப்படியே 2-3 முறை சொல்லி பணத்தை வாங்கிவிட்டான். நானும் எங்கே மானம் பறி போய்விடுமோ என பயந்து அவனிடம் பணத்தை கொடுத்து வந்தேன். ஒரு கட்டத்தில் அவனது தொல்லைகள் அதிகமாகின. சிறிது சிறிதாக அடிக்கடி பணம் கேட்கவும் ஆரம்பித்தான். எனக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஒரு கட்டத்தில் இதற்கு மேல் கணவரிடம் தெரிவிக்கவில்லை என்றால் தவறாகிவிடும் என நினைத்து கணவரிடம் அனைத்து உண்மைகளையும் கூறினேன். அவரும் பதறிப்போனார். முதலில் எதற்காக முன்பே சொல்லவில்லை என கோபப்பட்டாலும் பிறகு எனது நிலைமையை புரிந்து கொண்டு என்னை சமாதானம் செய்து இன்னும் 1 வாரத்தில் அவசர விடுப்பு எடுத்து நாட்டிற்கு வந்து விடுவேன், அதன் பிறகு இதை பற்றி பேசிக்கொள்ளலாம் என ஆறுதலும் அளித்தார். சொன்னது போலவே 1 வாரத்திலேயே அவர் வீட்டுக்கும் வந்தார். மறுநாள் நான் நினைத்தது போலவே அவனும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டான். அருகிலேயே எனது கணவரும் இருந்தார். அவனும் என்னிடம் பணம் கேட்க அருகில் இருந்த கணவர் கொடுக்க முடியாது என கூறச் சொல்லி செய்கை காண்பித்தார். நானும் அவனிடம் பணம் கொடுக்க முடியாது, உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள் என கோபத்துடனே தொலைபேசியை வைத்துவிட்டேன். சிறிது நேரம் மீண்டும் தொடர்பு கொண்ட அவன், இந்த முறை என்னிடம் எனக்கு பணம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம், கடைசியாக ஒரு முறை வீடியோவில் இருந்ததைப் போல சந்தோஷமாக உன்னுடன் இருக்க வேண்டும், உன்னை அந்த வீடியோக்களில் பார்த்ததில் இருந்தே உன்மேல் எனக்கு ஆசை உள்ளது, இறுதியாக ஒரு முறை, அதன் பிறகு உனது தொலைபேசியும் உனது சம்பந்தப்பட்ட ஃபோட்டோக்களையும் வீடியோக்களையும் உன்னுடனே தந்து விடுகிறேன் என கூறிக்கொண்டிருந்தான். அவன் அப்படி கேட்டதும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. கணவரும் அருகில் அமர்ந்து அனைத்தையுமே கேட்டுக்கொண்டுதான் இருந்தார். நானும் சிறிது நேரம் அமைதியாக இருந்தேன். கணவரும் என்னிடம் சரி என்பது போல சொல் என செய்கை காண்பித்தார். நானும் சில நிமிடங்களுக்கு பிறகு சரி, ஆனால் அதன் பிறகு என்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்றேன். அவனும் சந்தோஷத்துடன் இனிமேல் உன்னை தொல்லை செய்யவே மாட்டேன் என உறுதியும் அளித்தான். அதன் பிறகு நாளை எங்கு வர வேண்டும் என கூறுகிறேன் என கூறிவிட்டு ஃபோனை வைத்து விட்டான். பிறகு நானும் என் கணவனும் யோசிக்க ஆரம்பித்தோம். அந்த நேரத்தில்தான் கணவர் என்னுடன் இருந்தது எனக்கு மிகப்பெரிய பலமாகவும் இருந்தது. கணவர் என்னிடம் காவல்துறையில் புகாரளித்து விடலாம் என யோசனை கூறினார். எனக்கும் அதுதான் சரியாகப்பட்டது. தாமதிக்காமல் நானும் கணவரும் காவல் நிலையத்துக்கு சென்று புகாரும் அளித்தோம். ஆரம்பத்தில் அங்கிருந்தவர்கள் எங்களை திட்டினர். படித்தவர்களாக இருந்து கொண்டும் இப்படி விளையாட்டுத்தனமாக செய்து இப்படி மாட்டிக்கொண்டீர்களே என்றும். அதன் பிறகு அவர்களும் புரிந்து கொண்டு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பும் கொடுத்தனர். நானும் மறுநாள் அவனது தொலைபேசிக்காக காத்திருந்தேன். காவல்துறையும் எனது தொலைபேசியை கண்காணித்து கொண்டிருந்தனர். நான் நினைத்தது போலவே அவனும் கால் செய்தான். அவன் என்னிடம் ஒரு பிரபலமான ஹோட்டலின் பெயரை சொல்லி அங்கு ஒரு அறையின் பெயரை குறிப்பிட்டு நம்பரை குறிப்பிட்டு வந்து காத்திருக்கும்படியும் கூறினான். நானும் சரி வந்து விடுகிறேன் என கூறிவிட்டு வைத்துவிட்டேன். காவல்துறையும் எனக்கு முன்பாகவே அந்த ஹோட்டலை நோட்டமிட தொடங்கிவிட்டனர். கணவரும் அங்கு வாடிக்கையாளர் போல சென்று அவன் எப்பொழுது வருகிறான் என நோட்டம் விட்டார். நானும் அவன் குறிப்பிட்ட அறைக்கு சென்று அவனுக்காக காத்திருந்தேன். அவனும் ஒரு சில நிமிடங்களிலேயே அறைக்குள் வர அதை தெரிந்து கொண்ட எனது கணவரும் காவல்துறையும் சேர்ந்தவர்களும் அவனை மடக்கி பிடித்தனர். அவனும் தப்பி செல்ல முற்பட்டான். ஆனால் அவனால் அது முடியவில்லை. உடனடியாக அவனை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். அங்கு சென்று அவனை அடித்து உதைத்து விசாரிக்க வழி தாங்க முடியாமல் அவன் கதறி கொண்டிருந்தான். இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் எனவும் அவரது காலிலும் இருந்தான். ஆனால் அவர்கள் அவனை முடிந்தவரை அடித்து துன்புறுத்தினர். நானும் எனது கணவரும் அங்குதான் இருந்தோம். சிறிது நேரத்திலேயே வழி தாங்க முடியாமல் அனைத்து உண்மைகளையும் கூறத் தொடங்கினான். அவன் அவர்களிடம் தான் ஒரு மொபைல் பழுது பார்க்கும் கடை வைத்திருப்பதாகவும் யாரேனும் திருடி கொண்டு வரும் ஃபோனை குறைந்த விலைக்கு வாங்கி அதை விற்பனை செய்து வருவதாகவும், அப்படிதான் என்னுடைய மொபைலையும் ஒரு பெண் திருடி வந்து கொடுத்துவிட்டு சென்றதாகவும், அதில் பாதுகாப்பு பலமாக இருந்ததாகவும், மிகவும் அவசரப்பட்டு அனைத்தையுமே அழித்து விடாமல் எடுத்து பார்த்த பொழுதுதான் என்னுடைய ஃபோட்டோக்களும் வீடியோக்களும் இருந்ததாகவும் தெரிவித்தான்.
அதன் பிறகுதான் பணத்தை கேட்டு மிரட்டியதாகவும் தெரிவித்தான். ஒரு கட்டத்தில் பணம் கிடைக்காது என தெரிந்தவுடன் கிடைத்தவரை லாபம் என்று என்னை அனுபவிக்க ஆசைப்பட்டதாகவும் தெரிவித்தான். அது மட்டுமல்லாது பழுது பார்க்க தரப்படும் தொலைபேசியில் இருந்தும் அதே போல புகைப்படங்கள் கிடைத்தால் அவளிடமும் மிரட்டி பணம் வாங்கி வந்ததாகவும் தெரிவித்தான். இதேபோல நிறைய இளம் பெண்களை மிரட்டி ஆண் நண்பருடன் இருக்கும் வீடியோக்களையும் காண்பித்து அவரிடம் பணம் பறித்து வந்ததும் தேவைப்பட்டால் அவர்களை அழைத்து ஆசையை தீர்த்து கொண்டதையும் தெரிவித்தான். என்னையும் அதே போலவே கணவனை கள்ளக்காதனாக நினைத்துதான் இதைப்போல செய்து மாட்டிக்கொண்டேன் எனவும் தெரிவித்தான். இதை அனைத்துமே கேட்டுக்கொண்டிருந்த நாங்களும் காவல்துறையை சேர்ந்தவர்களும் அதிர்ச்சி அடைந்தோம். பின்பு உடனடியாக அவனது கடைக்கு சென்று அனைத்து பொருட்களும் கைப்பற்றப்பட்டன. அதிலுள்ள அனைத்து தரவுகளும் சரிபார்க்கப்பட அவன் சொன்னது அனைத்துமே உண்மை என்றும் புரிந்தது. அவன் மேல் கற்பழிப்பு வழக்கு உட்பட பல வழக்குகளும் பதியப்பட்டன. அனைத்திற்குமே ஆதாரங்கள் மிக தெளிவாக இருந்தன. எங்கள் சம்பந்தப்பட்ட போட்டோக்களும் வீடியோக்களும் அனைத்துமே அவனிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டு அளிக்கப்பட்டது. அவனுக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் கிடைத்தது. சிறையிலிருந்து அவன் விடுதலையாகி வந்த பிறகு அவனால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் பார்த்து கொள்கிறோம் என காவல்துறையை சேர்ந்தவர்களும் உறுதியளித்தனர். எங்களையும் பயப்படாமல் புகார் அளித்ததற்காக பாராட்டவும் செய்தனர். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.